வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த ஸ்பெசிபிக் எபிசோட்ல ஃப்ரிடா மெக்ஃபேடனோட ஹவுஸ்மேட் சீரியஸ்ல இருந்து 2வது புக்கான ஹவுஸ்மேட் சீக்ரெட் இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க ஹவுஸ்மேட் படிக்கலன்னா அந்த புக்கை படிச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க அண்ட் ஹவுஸ்மேட் சீக்ரெட்டையும் படிங்க. ஹவுஸ்மேட்டோட ரிவ்யூவும் நான் தனியாக பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து உயிருக்கும் மேலாக நம்புறீங்க, அவங்களோட கதை எல்லாத்தையுமே நம்புறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கே தெரியாமல் பயங்கர டார்க் சீக்ரெட்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட்ஸ்லாம் வெளியே வரப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளாட் லைனை கொண்ட கதை தான் ஹவுஸ்மேட் சீக்ரெட். இந்த புக்கோட பிளாட் லைன் என்ன, மோட்டிவேஷன் என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி பார்த்துருவோம். ஃப்ரிடா மெக்ஃபேடன் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையே கிடையாது. ஹவுஸ்மேட்ல ஆரம்பித்து நெவர்லையில் ஆரம்பித்து நான் படித்த எல்லா புக்குமே என்னை ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதுவும் ஹவுஸ்மேட்லாம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கே உரித்தான பிளாட் ட்விஸ்ட்டு, அந்த ரிவீல்ஸு, அவங்களோட ஓன் ஸ்டைல். ஃப்ரிடாவோட ஸ்டைலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதை வந்து ப்ராப்பராக ஒரு நேர்கோட்டில் போயிட்டுருக்கும். ஒரு மோட்டிவேஷனோட ஒரே ட்விஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ்ல வந்து என்டையர் கதையே மாற்றி விட்டுருவாங்க. இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து ரீடர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இதில் என்ன மோஸ்ட்லி இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ ஹவுஸ்மேட் சீக்ரெட் படிக்கிறவங்க எல்லாமே ஹவுஸ்மேட் படிச்சிருப்பாங்க. அதனால அதில் வர கேரக்டர்ஸ் என்ன, அதோட மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் சேர்த்திட்டு தான் வந்து இவங்க ஹவுஸ்மேட் சீக்ரெட் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கதை நீங்கள் படிக்கிறப்பயே ஓரளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் சில கேரக்டர்ஸ் மேலே இப்படி தான் இது பண்ணும், இது ரியாக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அதையும் ஏற்றுக்கிட்டே அவங்க எழுதுறதுனால இது இன்னும் நல்லா இருக்கு, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்லைனர் அண்ட் பிளாட் லைனுக்குள்ளே வந்துடுவோம். மில்லி கிட்ட இருந்து தான் அகெயின் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. மில்லி பற்றி நம்மளுக்கு தெரியும், எப்படிப்பட்ட உமன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்யூஸ் பண்ணிட்டு இருக்க உமன், இல்லைனா ஹஸ்பண்டால ரொம்ப கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களை வந்து காப்பாற்றுறது தான் வந்து இவங்களோட வேலையே. அதுக்கான ரீசன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் சாட்டிஸ்ஃபைடு எனஃப். மில்லி அதே மாதிரி இந்த புக்லேயும் வந்து ஒரு இன்னொரு கப்புள் கிட்ட வந்து வேலைக்கு போகிறாங்க, டாக்லஸ் அண்ட் வெண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயங்கர ஃபேன்சியான ஒரு கப்புள், ஒரு ரிச்சான கப்புள் ஃபர்ஸ்ட் இதில் வந்த மாதிரியே. அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறப்பவே வந்து இவங்களுக்கு சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்கள வேலைக்கு சேர்த்ததே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணணும், கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் ஒர்க்குக்கு தான். ஆனால் எந்த கிளாத்துலையுமே வந்து கரையே இருக்காது, எல்லாமே புதுசாகவே இருக்கும். டிஷ்ஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எதுக்கு அங்கே வேலை செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் குக் பண்ணி வச்சுட்டு வர்றது தான் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேயும் கிடைக்கும். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்லஸ் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொல்லிடுன்னா, இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குமா, அந்த பெட்ரூமில் தான் என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ரூமை எக்காரணத்தை கொண்டும் வந்து நீ திறக்கக்கூடாது, என் ஒய்ஃப் கிட்ட வந்து நீ பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்லஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல்ஸ் சம்திங் ஆஃப். அதுக்கப்புறம் சில நாள் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் வந்து மில்லியும் அவங்க ஒய்ஃப் வெண்டியும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ண வாட்டி வெண்டி என்ன சொல்றாங்க, மில்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அண்ட் வெண்டியை காப்பாற்றணும்னு நினைச்சனால மில்லி எதெல்லாம் போய் சிக்கிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் பிளாட் லைனே. என்ன ப்ரோ ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஹவுஸ்மேட் படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல யார் வந்து விக்டிம், என்ன மில்லியோட ரோல் இதுல என்ன அப்படிங்கிறது. நான் இதுவரையும் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்லயே நடந்துரும். அதுக்கப்புறம் இந்த புக்ல வந்து நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட மொத்த கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ல என்னெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வழக்கம் போல சொல்ற மாதிரி பேசிங் ஃபாஸ்டா இருந்துச்சு, அன்செட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ஆட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம எல்லாத்துலருக்குமே சொல்றது தான். அதையும் தாண்டி இந்த லாக்டு ரூம் சினாரியோ, அதாவது வெண்டி தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து பயங்கர டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அந்த 10-15 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த பில்ட் பண்ண டென்ஷன் வந்து அவங்க மில்லி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ஹவுஸ்மேடாக அவங்க போயிட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது பீக்லேயே இருந்துச்சு. அண்ட் அந்த கான்செப்ட் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நம்மளை ரொம்ப என்கேஜிங்காகவே வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஆஃப் விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிட் ஆஃப் த புக்கில் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்டே கொடுப்பாங்க. மோட்டிவேஷனே பயங்கரமாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்.
அந்த பாயிண்ட்டுமே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே சில இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களால ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு 10 பேர் படிக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த ஃபைண்ட் பண்ணுவீங்க. என்னால ஃபைண்ட் பண்ண முடியல. ஆனா, அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆன வாட்டி உங்களுக்கு அந்த இன்கன்சிஸ்டன்சிஸ்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் எந்த ட்விஸ்ட்ன்னு சொல்லல. நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஹால்ஃப் ஆஃப் தி புக்ல வந்து ஏறக்குறைய வந்து இந்த ட்விஸ்ட் வரும். அதே மாரி இதுல மில்லிய வந்து அவங்க போர்ட்ரே பண்ண விதம். ஃபர்ஸ்ட் புக்லயுமே வந்து அவங்க வந்து மில்லி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. அவங்களும் ஒரு கிரே கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்லயுமே வந்து ஒரு ஹால்ஃப் ஆஃப் தி புக்குக்கு வந்து மில்லிக்கு நடக்கிறது வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க என்ன தோணுதோ அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வே வேற வழியே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாரி ஒரு நரேட்டிவ் போகும். ஆனா அந்த ஹால்ஃப் ஆஃப் தி புக்குக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மில்லிக்கு தெரியும் ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்லி தான் அவங்க சூஸே பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அட் தட் பாயிண்ட் மில்லி வந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியும். அவங்க இத பண்ண வேணாம்னு நெனச்சிருந்தா பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா கான்ஷியஸ்லி சூஸஸ் செர்டைன் சாய்ஸஸ் அது டிஃபிகல்ட்டா இருந்தாலுமே அந்த சாய்ஸஸ் அவங்க எடுக்குறாங்கங்கிறது அவங்களோட மாரலி கிரே கேரக்டர தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா அவங்க கிரே கேரக்டர்ங்கிறப்ப அவங்கள வந்து நம்ம விக்டிமாவும் பார்க்க முடியாது. அவங்கள வந்து இவங்க தான்டா தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. அந்த கன்ஃப்யூஷன்க்குலாம் வந்து இந்த கிரே கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்துச்சு. அதே மாரி இந்த புக்ல வந்து பயங்கரமான மேனிபுலேஷன் இருக்கு. 2 சைட் மேனிபுலேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 2 சைட் மேனிபுலேஷனுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சில புக்ஸ்ல இருக்க மாரி அந்த மேனிபுலேஷன் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்கா இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ராக் பேப்பர் சிசர்லலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த மேனிபுலேஷன் வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்கா இருந்துச்சு. ரியலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த புக்ல இருக்க மேனிபுலேஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா, நம்மளே கடைசியா படிச்சு உண்மையெல்லாம் என்னன்னு தெரிய வரப்ப நம்மளாலயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. என்ன இன்னும் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் கேரக்டர்ஸே யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மில்லி, டவுக்லஸ், வெண்டி அவங்க தான். இத தவிர நெறைய சைட் கேரக்டர்ஸ் இருக்கும். மில்லியோட எக்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. மில்லியோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் இவங்க டாக்லஸோட கம்பெனியோட ரிசப்ஷனிஸ்ட், அவங்க ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு பேரோட விடாம ஓரளவுக்கு டெப்த்த வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது கன்ஃப்யூஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கதையும் நம்மளால ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த புக்ல வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல சுத்தமா. ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் இவங்க குடுத்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரியலி குட்டா இருந்தாலுமே, ஒரு மெயின் ட்விஸ்ட்னே பார்த்தீங்கன்னாலே ஒரு 2, 3 ட்விஸ்ட் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. ஆனா, அந்த பேட்டர்ன் வந்து உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஃபிடா மெக்ஃபெடனோட புக்கே நீங்க வந்து ஒரு 2, 3 புக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, அவங்களோட பேட்டர்னே இதுதான். ஒரு கேரக்டர ரொம்ப விக்டிமா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சம் டவுட்ஸ வந்து குடுப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட் வரும். ஸோ இந்த புக்க நீங்க படிக்கிறப்பயே ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பாவமா, நாளைக்கே சாகுற மாரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கவலையே பட தேவையில்ல. அந்த கேரக்டர பத்தி ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி அவங்களோட ட்விஸ்ட் என்னதான் நல்லா இருந்தாலும், அந்த பேட்டர்ன் நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. நீங்க ஒரு ரெகுலரா த்ரில்லர் படிக்கிற பெர்சனா இருந்தீங்கன்னா, எல்லா ட்விஸ்ட்டையும் உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள அந்த அளவுக்கு அந்த ட்விஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஐ சா தட் கம்மிங் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் நீங்க இருப்பீங்க. 2வது வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர், டக்ளஸ் கேரக்டர வந்து இன்னுமே நல்லா எழுதியிருக்கலாமோ? ஏன்னா வெண்டிக்கு குடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு குடுக்கவே இல்ல. ஈவன் ஹவுஸ்மேட்ல வந்த ஃபர்ஸ்ட் அந்த வின்செஸ்டர் ஃபேமிலி, நீனா வின்செஸ்டர், ஆண்ட்ரூ வின்செஸ்டர் அவங்க 2 பேருக்கும் குடுத்த இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு கூட இந்த புக்ல வந்து இந்த கேரக்டருக்கு குடுக்கலையோ அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா இந்த மாரி த்ரில்லர் செட்டப்ல ஒரு கேரக்டர வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம நீங்க தள்ளி வைக்கிறப்ப என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இந்த கேரக்டர் பெருசா முக்கியம் இல்ல போலன்னு சொல்லிட்டு நம்ம ஒமிட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ அது அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெப்த் குடுத்து எழுதியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் சைட் கேரக்டர்ஸ்க்கும் வந்து இவங்க டெப்த் குடுத்து எழுதியிருக்கலாம். சில கேரக்டர்ஸ்லாம் அப்படியே அதுவும் இந்த மில்லி அப்யூஸ் பண்ற மாரி ஒரு கேரக்டர் வரும். சேவியர்ன்னு நெனைக்கிறேன். அந்த கேரக்டர்லாம் உள்ள வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 2, 3 சாப்டர்ல வெளிய போயிரும். அதனால இது எல்லாமே வந்து நம்மள மிஸ்டைரக்ட் பண்றதுக்கு எழுதியிருக்காங்கன்னு கடைசியா புரிஞ்சா பரவால்ல. அந்த சாப்டர்லயே புரிஞ்சிருது. அது எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடுது. 3 வந்து இதுல இருக்க இன்கன்சிஸ்டன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரியே இந்த இந்த ரூம் வந்து லாக் ஆயிருக்கு. இதுல என் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு டாக்லஸ் அவரோட ஹஸ்பண்ட். ஆனா மில்லி போயிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. அத வந்து இந்த ஹஸ்பண்டும் பார்த்துருவாரு.
பார்த்ததுக்கப்புறம் நம்ம நார்மலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? நான் வந்து உன்னைய ஒரு ஹவுஸ்மெய்ட் வேலைக்கு வைக்கிறேன். இத நீ பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டேன். பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நீ பண்ணிட்ட. நான் பார்த்ததும் நான் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் உன்ன திட்டணும். மேக்ஸ் டூ மேக்ஸ் உன்ன ஃபயர் பண்ணணும். ஆனா எதுவுமே பண்ணாம அவரு அசால்ட்டா அத வந்து கடந்து போயிருவாரு. இந்த மாரி இன்கன்சிஸ்டன்சிஸ் நெறைய இருந்துச்சு. அதே மாரி ஒரு எஸ்கேப்பிங் சினாரியோ வந்து ஒண்ணு இருக்கும். பயங்கர ஒரு பணக்கார, ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள்ட்ட இருந்து இவங்க ஒரு 2 பேர் வந்து எஸ்கேப் ஆவாங்க. என்னன்னு நீங்க புக்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து எவ்ளோ ரியலிஸ்டிக்காவே இல்ல. அது ரொம்ப டிராமாட்டிக்கா இருந்துச்சு. என்னடா இவ்ளோ அ செக்யூரிட்டியோட வச்சிருக்கவன் இப்படிங்கிறதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிடுவியா? அப்படிங்கிற மாரி நெறைய இடத்துல வந்து இவங்க இன்கன்சிஸ்டன்சிஸ் வந்து விட்டுட்டாங்க. அது என்னதான் லேட்டரா அது வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும், படிக்கிறப்ப அப்ப வந்து நம்மளுக்கு இது எங்கேயோ வந்து ஒர்க் அவுட் ஆகல. எங்கேயோ ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. நான் இப்ப சொன்ன சினாரியோ எல்லாமே வந்து இவங்களோட ட்விஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருந்தாலும், நம்மளோட ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கேப்ப வந்து மேக் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்த விஷயம் எனக்கு இங்க பிடிக்காம போனது என்னன்னா, அந்த கோஇன்சிடென்ஸ். மில்லிக்கு எதுனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, எப்பயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் ரேண்டமா வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்லி வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருப்பாங்க. அப்ப சம்மந்தமே இல்லாம அவரோட எக்ஸ் வந்து திடீர்னு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்கா தான் ஃபீல் ஆச்சு. ரியலிஸ்டிக்கா இதெல்லாம் நடக்குமா? அது எப்படி இவங்களுக்கு இது ஒண்ணு தேவைன்றதும் உடனே எல்லா விஷயமுமே கிடைக்குது. அந்த பாயிண்ட்ல வந்து மில்லி வந்து ஒரு நார்மல் ஹவுஸ்மெய்டா நம்ம பார்க்கிறத விட, ஒரு புரோட்டகானிஸ்ட்டா இந்த கேரக்டர் வந்து என்ன நினைச்சாலும் அது நடக்கும்பா அப்படிங்கிற மாரி தான் நம்மள கன்வின்ஸ் பண்ணுதே ஒழிய, ரியலிஸ்டிக்கா நெறைய விஷயம் இதுல இல்ல. ஹவுஸ்மெய்ட்ல இருந்த அளவுக்கு கூட இது இல்ல. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நான் ஹவுஸ்மெய்டுக்கு போறேன். ஏன்னா, அத பெஞ்ச் மார்க்கா நம்ம செட் பண்ணனால, நெறைய விஷயம் சில விஷயம் என்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா இந்த புக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் எமோஷன் தான். ஹவுஸ்மெய்ட் படிச்சுட்டு நீங்க அத படிச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் குடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, பயங்கரமான மிஸ்டைரக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இது படிக்கிறப்பயே இது எங்க போய் முடியுதுன்னு நீங்க ஒரு மாரி நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா, அது அங்க முடியாது. நெறைய ட்விஸ்ட் எல்லாம் தாண்டி வேற எங்கேயோ தான் போய் முடியும். பட் இந்த ரைட்டிங், இந்த மிஸ்டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த இன்கன்சிஸ்டன்சிலாம் அவங்க முன்னாடியே வந்து யோசிச்சு அத கொஞ்சம் டேப்பர் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். பட் என்ன பொறுத்தவரையும் ஒரு ரொம்பவே ஒரு டீசென்ட்டான ரீட். எனக்கு வந்து ஒரு 4 சிட்டிங் ஆச்சு. ஒரு 8லருந்து 9 மணி நேரம் ஆகுற ஒரு புக்கு. அண்ட் இனிமே எல்லா புக்லயுமே வந்து இந்த எக்ஸ்பிளிசிட் கன்டென்ட் எதுனா இருக்கா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக் படிக்கலாம். இந்த புக்ல எக்ஸ்பிளிசிட் கான்டென்ட்னா அங்கங்க செக்ஸுவல் கான்டென்ட் கொஞ்சம் இருக்கு. பட் ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இல்ல. அத மனசுல வச்சுட்டு நீங்க படிங்க. இதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் வாட்சிங்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கையும் நான் கண்டிப்பா படிக்கிறேன். படிச்சுட்டு ரிவ்யூ குடுக்க ட்ரை பண்றேன். அண்ட் ஹவுஸ்மேட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ஹவுஸ்மேட் சீரிஸ் வந்து இப்ப Netflix ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் பாருங்க. பார்த்துட்டு எது பெட்டரா இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் அத பார்க்கல. நான் அத பார்த்துட்டு அது ஒரு கம்பேரிசன் வீடியோ கூட நான் போட ட்ரை பண்றேன். இதே மாரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் Instagramஓட லிங்க்கும் குடுக்குறேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.